பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத், ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنما الخمر والميسر والأنساب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم مدمن الخمر இன் மாத்த லக்கியல்லாஹ் கஆபிதி வசனின் அவு கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட புனிதமான துல்ஹஜ் மாதத்துடைய 2வது ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் இந்த மாதத்தை எப்படி கண்ணியப்படுத்தினானோ அதுபோல நாமும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, இன்றைக்கு தமிழகத்தை உலுக்குகின்ற ஒரு செய்தியாக விழுப்புரம் பக்கத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அதை அருந்தி இதுவரை சுமார் 47 நபர்கள் உயிரிழந்ததாக தகவல் வருகிறது. இந்த செய்திதான் இன்றைக்கு தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, தேசம் முழுவதும், நாடு முழுவதும் தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. தமிழகத்துடைய நிர்வாகம் இவ்வளவு மோசமானதாக இருக்கிறதா என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசுகின்ற அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சம்பவம், ஒரு சூழல் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, ஆளுங்கட்சி இந்த தவறில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு துறை ரீதியாக தண்டனை வழங்கப்படும் என்பதாகவும், இறந்தவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு நஷ்ட ஈடும் வழங்கி கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இல்லை, நிர்வாகம் சரியில்லை, நிர்வாக திறனற்ற ஒரு அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழகம் என்பதாக அரசியல் ரீதியாக அவர்களும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த நேரத்தில் சில வாதங்கள் இப்படியும் வருகிறது. இந்த அரசு கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிவிட்டது. மதுவை ஆதரிக்கின்ற சில குரல்களும் இந்த நேரத்தில் வேகமாக வருவதை பார்க்கலாம். மது பரவாயில்லை, மதுவினால் இந்த மாதிரியான உயிர் சேதங்கள் எல்லாம் ஏற்படாது. கள்ளச்சாராயம் அதுதான் மனித சமூகத்திற்கு மிக பயங்கரமான எதிரி. எனவே கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்பதாக சில குரல்கள் வருவதை பார்க்கலாம். இன்னும் சிலர் முழுமையான மதுவை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்பதாக கோரிக்கை வைப்பதையும் பார்க்கலாம். அதில் அவர்கள் சில அரசியல் லாபங்கள் இருந்தாலும் உள்ளபடியே அதில் சில நியாயமான கோரிக்கைகள் இருப்பதையும்
அன்பான சகோதர மக்களே, ஒரு முஸ்லீமாக நம்மால் உணர முடிகிறது. இந்த சமயங்களில் இந்த மது சம்பந்தமாக இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன, சமூகத்திற்கு நாம் என்ன செய்திகளை கடத்த வேண்டும் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்வேன். பொதுவாக மதுவை ஆதரிக்கின்ற சமயங்களும் கொள்கைகளும் இருக்கிறது, மதுவை கடுமையாக எதிர்க்கின்ற கொள்கைகளும் இருக்கிறது. தமிழில் கூட நிறைய முந்தைய நூல்களிலே கல் உண்ணாமை என்ற தலைப்பில் கூட நிறைய பாடல்கள் நிறைய பாடங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். சில சமயங்கள் மது அருந்துவது தவறல்ல, அது போதை ஏறுகின்ற அளவுக்கு அருந்தக்கூடாது, அதில் சில பலன்களும் இருக்கிறது இல்லையா. அது கிட்டத்தட்ட வழிபாடு ரீதியில் மதுவை பார்க்கின்ற சமயங்களும் இருக்கிறது. இந்த சமயத்தில் மது என்றால் என்ன, மதுவை இந்த இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. குறைந்தபட்சம் முஸ்லீம்களாகிய நாமாவது இந்த மதுவை பற்றிய ஒரு சரியான தெளிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று பெரும்பாலான சமயங்கள் பெரும்பாலான கொள்கைகள் மதுவை எதிர்க்கிறது, அதில் மாற்றம் இல்லை. முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவருமே இன்றைக்கு மது குடிக்கிறார்களா என்றால் கிடையாது. முஸ்லீம் அல்லாத முஸ்லீம்களாகிய நமக்கு இது ஹராம் என்பதனால் நம்ம குடிக்காமல் இருக்கிறோம், முஸ்லீம் அல்லாதவர்கள் ஹராம் இல்லை என்பதனால எல்லோரும் குடிக்கிறார்கள் என்ற முடிவுக்கு நம்ம வர முடியாது. முஸ்லீம் அல்லாத வேறு கொள்கையுடைய எத்தனையோ நபர்கள் மதுவை இதுவரையும் தொடவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு மதுவை விட்டும் தூரமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். காரணம், இஸ்லாமை தவிர்த்து ஏனைய கொள்கைகளிலும் மதுவை பற்றிய ஒரு கண்டிப்பு இருக்கிறது. ஆனால் கூடுதலாக இஸ்லாம் கண்டிப்பது போன்று கண்டிக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. அருமையான சகோதர பெருமக்களே, எந்த இடத்திலும் மதுவை அனுமதிக்கவே முடியாது. மதுவை அனுமதிப்பதற்கான எந்த காரணிகளும் இஸ்லாத்தில் கிடையாது, எந்த காரணிகளும் கிடையாது. சில நேரங்களில் சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் குளிர் பிரதேசத்திலிருந்து வருகிறோம், எங்களுக்கு மது கொடுக்க அனுமதி இருக்கிறதா? பெருமானார் கேட்டார்கள், போதை வருமா? வரும், அப்போது முடியாது, அனுமதி இல்லை. யாரோ சில கடுமையான குளிர், அந்த குளிரிலே மது குடிச்சாதான் நாங்கள் அடுத்த எங்களுடைய வாழ்வாதாரங்களை அமைத்து கொள்ள முடியும் என்று கேட்டபொழுது அனுமதிக்கலை இல்லையா. நாங்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள், கடினமான உழைக்கக்கூடியவர்கள், பகல்ல மது குடிச்சாதான் எங்களுடைய வேலைகள் சரியாக செல்லும் என்ற பல காரணங்களை சொன்ன பொழுதும் கூட எந்த இடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை அனுமதிக்கவே இல்லை. ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம், மா அஸ்கர கலீலுஹு வ கஸீருஹு ஹராம். போதை தரக்கூடிய வஸ்து குறைவாக இருந்தாலும் சரி கூடுதலாக இருந்தாலும் சரி அது ஹராம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. போதை வராத அளவுக்கு கொஞ்சமாக குடித்து கொள்ளலாம் என்ற வியாக்கியானம் எல்லாம் இங்கே பேச முடியாது. அது குறைவோ அதிகமோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அதனால அது போதை தரக்கூடிய வஸ்தா என்று இருந்தால் அது ஹராம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அருமையான சகோதர பெருமக்களே இஸ்லாம் வழங்கவில்லை என்பதை நம்ம முதல்ல விளங்க வேண்டும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று மதுவை இஸ்லாம் எதிர்த்தது போன்று உலகத்தில் எந்த சமயமும் எதிர்க்கவில்லை. நமக்கு தெரியும், இஸ்லாத்தில் ஷிர்க் மிகப்பெரிய பாவம், அதற்கு மன்னிப்பே கிடையாது இல்லையா. இணை வைப்பிற்கு மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக சொல்லிட்டார், மறுமையில் மன்னிக்கவே மாட்டேன் என்று. ஒரு கால் இணை வைத்த யாரையாவது அல்லாஹ் நாளை மறுமையில் மன்னித்தா நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம், யா அல்லாஹ் இணை வைப்பிற்கு மன்னிப்பே இல்லை என்று சொன்னாயே, அப்படி இருக்க இந்த முஷ்ரிக்கை நீ எப்படி மன்னிக்கலாம் என்று நம்மளால் கேட்க முடியும். இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மிஆத், வாக்குறுதி மாறுபவன் அல்ல அல்லாஹ் தஆலா. இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அல்ல, துனியாவில் ஒரு பேச்சு நாளைக்கு தீர்ப்பு கொடுக்கும்போது ஒரு பேச்சு கிடையாது. இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, இணை வைப்பிற்கு மன்னிப்பே கிடையாது. எந்த சூழலிலும் அல்லாஹ் தஆலா இந்த நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சமும் சமரசம் செய்ய மாட்டான், பின்வாங்கவே மாட்டான். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த இணை வைப்போடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் தஆலா மதுவை பற்றி பேசுகிறான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மது, போதை தரக்கூடியது, குறி பார்ப்பது, சிலை வணக்கம், இது எல்லாமே ஷைத்தானுடைய அசுத்தங்கள். ஷைத்தானே அசுத்தமானவன். ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய ஆக அசுத்தமான காரியங்களில் உண்டானது மதுவும் இந்த இணை வைப்பும் என்பதாக அல்லாஹு தஆலா மதுவையும் இணை வைப்பையும் ஒரே நேர்கோட்டில் பேசுகிறான்.
மது என்பது வேற, இணை வைப்பு என்பது வேற என்பதல்ல. இணை வைப்பை ஒரு முஸ்லீம் எப்படி பார்க்க வேண்டுமோ அதே பார்வையில் தான் மதுவையும் பார்க்க வேண்டும் என்ற செய்தியை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கடத்துகிறான். அருமையான சகோதர பெருமக்களே, முதல்ல இதனுடைய வீரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மதுவை பற்றிய ஒரு வீரியம் இன்னைக்கு சமூகத்தில் இல்லை. மதுவை பற்றிய ஒரு வீரியம் சமூகத்தில் இல்லை. உதாரணத்திற்கு அரசியல் காரணங்களுக்காக வேண்டி சில அமைச்சர்கள் அல்லது அரசியல்வாதிகள் கோயிலுக்கு போறாங்க, சிலை வணங்குறாங்க, அங்குள்ள மாலைகளை போட்டுக்கொள்கிறார்கள் என்றால் ஒரு கோபம் வரும். இவனா ஒரு முஸ்லீமா என்று கேட்போம் இல்லையா? சமூக வலைதளங்களிலே பார்க்கும் பொழுது இவனா ஒரு முஸ்லீம் அமைச்சரா, இவனா முஸ்லீம் அரசியல்வாதியா, இஸ்லாத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான் என்பதாக கோபப்படுகிறோம். என்ன காரணம்? இணை வைப்பு செய்து விட்டானே இல்லையா? அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்கின்ற இந்த பாவத்தை சில துன்யாவுடைய அரசியல் காரணங்களுக்காக வேண்டி செய்து விட்டானே என்று கோபப்படுகிறோம் இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, இதே பார்வையில் தான் மதுவையும் பார்க்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி, எனக்கு பிறந்த மகளாக இருந்தாலும் சரி, என்னுடன் பிறந்த சகோதரராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் மது என்பது இணை வைப்பிற்கு நிகரானது என்பதை ஒரு முஸ்லீம் அடிப்படையில் உணர வேண்டும். பெருமானாருடைய ஒரு வார்த்தை கொஞ்சம் ஆழமாக பேசுவார்கள். முதுமினுல் ஹம்ர், மதுவை தொடர்ந்து அருந்துபவன், மதுவை தொடர்ந்து அருந்துபவன், இன் மாத்த அவன் மரணித்தால் லக்கியல்லாஹ அல்லாஹ்வை சந்திப்பான், கஆபிதி வசனின் சிலை வணங்கியை போன்று. செய்தி புரிகிறதா? இவன் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது இவனுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் உண்டான அந்த தொடர்பு எப்படி இருக்கும் என்றால், ஒரு சிலை வணங்கியை ரப்புல் ஆலமீன் எப்படி நடத்துவானோ அது போன்று அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிமை நடத்துவான். இவன் சிலை வணக்கம் செய்யல, எந்த சிலைக்கு முன்னாடி சஜிதா செய்யல, எந்த சிலைக்கும் பூஜை செய்யல. இவன் செய்த ஒரே தவறு மது அருந்தியது. அருமையான சகோதர பெருமக்களே, அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இணை வைப்புக்கு நிகரான ஒரு பாவம். அருமையான யோசித்து பாருங்களேன். அல்லாஹ்வை நம்ம சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்பு நல்லபடியாக சிறந்ததாக இருந்தால் அதுதான் நல்ல வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். நான் என்னுடைய ரப்பை சந்திக்க போகிறேன், ரப்பு என்னை பொருந்தி கொண்ட, நான் ரப்பை பொருந்தி கொண்ட நிலையில சந்திப்பு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு பிறகு உண்டான வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். ஆனால் ரப்பு என்னை சந்திக்கும் பொழுது, நான் ரப்பை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்ற அந்த பாவத்திற்கு நிகரான ஒரு நிலையில் அல்லாஹ்வை நாம சந்திக்கிறோம். சிலை வணங்கியை நடத்துவது போன்று ரப்புல் ஆலமீன் நாமை நடத்திவிட்டால், ஒரு சிலை வணங்கியை ரப்புல் ஆலமீன் எப்படி நடத்துவானோ அது போன்று அல்லாஹ் நடத்திவிட்டால், அருமையான சகோதர பெருமக்களே, அதற்கு பிறகு உண்டான வாழ்க்கை யோசித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் கூடுதல் குறைவு அல்ல. குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக பேசப்படுகிறது. எந்த விதமான கூடுதலும் குறைவும் கிடையாது. மதுவை அல்லாஹ் ஹராமாக்கும் பொழுதே அந்த வரிசையிலே அல்லாஹ் தஆலா இணை வைப்பையும் பேசுகிறான். மதுவை தொடர்ந்து குடிப்பவன் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது இணை வைத்தவனுக்கு நிகரான முறையில் சந்திப்பான் என்பதாக பெருமானார் எச்சரிக்கிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய உடலில் மது செல்ல செல்ல ஈமான் வெளியேறி கொண்டே இருக்கும். நமக்கு தெரியாது மதுதானே என்றல்ல, மது உள்ளே இருந்தால் ஈமான் உள்ளே இருக்காது. மதுவும் ஈமானும் ஒரு இடத்துல ஒன்று சேராது. மதுவும் ஈமானும் ஒரு இடத்துல ஒன்று சேராது. எது வரைக்கும் அவனுடைய உள்ளத்தில் உடலில் மதுவுகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறதோ அவனிடத்தில் ஈமான் வெளியேறி கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முருத்தத்துடைய நிலையில, இறைவனை நிராகரித்த ஈமானை விட்டு வெளியேறிய நிலையில இவனுடைய மரணம் ஏற்படும் என்பதாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உலகத்தில் எந்த சமயமும் மதுவை இவ்வளவு கடுமையாக எதிர்க்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெருமானாரும் குர்ஆனும் அல்லாஹ் தஆலா எதிர்க்கிறான். நம்மளாம் யோசிக்கலாம், ஏன் மது அல்லாஹ் இவ்வளவு எச்சரிக்கணும், இவ்வளவு எதிர்க்கணும், கொஞ்சம் ஓரளவு ஒரு சாஃப்டா டீல் பண்ணலாமே என்று யோசிக்கின்ற அளவிற்கு மதுவை பற்றி எச்சரிக்கையான வார்த்தைகள் இருக்கிறது. பல நேரங்களில் அதை பற்றி நம்ம படிப்பதும் இல்லை, அதை பற்றிய தெளிவும் நம்ம இடத்துல இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, பொதுவாக எந்த பாவத்தையும் அந்த பாவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று இரண்டு அல்லாஹ் தஆலா சபிப்பான். உதாரணத்துக்கு வட்டி மிகப்பெரிய பாவம், அது மன்னிக்கவே முடியாது. அந்த வட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 4 பேரை சபிக்கிறான். வட்டியை பற்றி சொல்லும் பொழுது ஆக்கிலுஹா ஓ மூக்கிலுஹா ஓ காத்திபுஹா ஓ ஷாஹிதுஹா, வட்டி கொடுப்பவன், வட்டி வாங்குபவன், வட்டிக்கு கணக்கு எழுதுபவன், வட்டிக்கு சாட்சியா இருப்பவன். வட்டி என்பது ரொம்ப சாதாரண பாவம் அல்ல. யார் வட்டி வாங்குகிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் நான் போர் செய்கிறேன் என்று சொல்கிறான். அந்த வட்டிக்கு கூட 4 பேர் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது சம்பந்தமாக சொல்லும் பொழுது லஅனல்லாஹுல் ஹம்ர, அல்லாஹ் மதுவை சபிக்கிறான். அந்த ஹதீஸ் அப்படிதான் ஆரம்பமாகும். லஅனல்லாஹுல் ஹம்ர, அல்லாஹ் தஆலா மதுவை சபிக்கிறான். அதோடு முடியல, தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க லஅன ஷாரிபஹா வ சாகிஹா வ பாயிஹா வ முத்தபாயிஹா வ ஹாமிலுஹா வ முஹ்தமிலுஹா வ ஆசிருஹா வ மௌதிஸ்ருஹா என்று ஒரு 10 பேரை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. மதுவோடு சம்பந்தப்பட்ட 10 நபர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். ஹதீஸ் கிதாபில் எடுத்து பாருங்க, எந்த பாவத்திற்கும் அல்லாஹ் தஆலா இத்தனை நபர்களை சபித்தது கிடையாது. மது குடிப்பவன், மதுவை ஊற்றி கொடுப்பவன், மதுவை பிழிபவன், யார் பிழியும் பொழுது கூட இருக்கிறானோ, ஹெல்ப்பா இருக்கிறானோ அவன், மதுவை விற்பவன், மதுவை வாங்குபவன், மதுவை சுமப்பவன். இவன் குடிக்கல, மதுவை சுமந்துக்கிட்டு போறான். மதுவை சுமப்பவன், யாருக்கு மது வாங்கி கொண்டு செல்கிறானோ அவன், மதுவை வித்து காசாக்கியவன். இப்படி 10 நபர்களை பெருமானார் சபிக்கல, அல்லாஹ் சபிப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஒரு முறை ஒரு குழு ரசூலுல்லாஹ் இடத்துல வந்தது. மது ஹராமாக்கப்படலை. அந்த சமயத்துல அவர்களுக்கு தெரியல, வசனம் இறங்கியது. ஒரு குழு ரசூலுல்லாஹ் இடத்துல வந்தது. யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் எங்களுடைய ஊரில் மது பிரம்மாண்டமான மற்ற ஊர்களை போன்ற அல்ல, எங்களுடைய ஊருடைய மது அது கொஞ்சம் பிராண்டு கூட, அந்த மது உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மது ஹராம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியாதா? மது ஹராம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியாதா? அவர் வந்து அடிமை இடத்துல சொல்றாரு, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னீங்கன்னு கேட்க அவர் சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், ஒன்றும் இல்லை, ஹராம் ஆயிடுச்சு, நம்ம குடிக்க முடியாது, அதை வித்து அந்த காசை கொண்டு வான்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ்க்கு அன்பளிப்பு செய்வதற்காக மதுவை கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அதை ஹராம்னு சொன்ன பிறகு அவர் சொன்ன வார்த்தை, யார் ரசூலுல்லாஹ், அதை வித்து காசு ஆகிட்டு வாங்க, அந்த காசை ரசூலுல்லாஹ்க்கு அன்பளிப்பு செஞ்சிருவோம். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, எதுவெல்லாம் ஹராமோ அதனுடைய விற்பனையும் ஹராம் என்று உங்களுக்கு தெரியாதா? மது ஹராம் என்றால் மதுவை வியாபாரம் செய்வதும் ஹராம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொன்ன பொழுது அதை அனைத்தையுமே மதீனாவுடைய வாசலிலே வீதியில கொட்டினார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அளவிற்கு, அதாவது நான் மேலே சொன்னது போன்று எந்த பாவத்திற்கும் இவ்வளவு கடுமையாக ரசூலுல்லாஹ் பேசவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு மதுவை எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு எக்ஸ்ட்ரீம்ல ரசூலுல்லாஹ் போறாங்க, மது பயன்படுத்திய பாத்திரங்களை கூட பயன்படுத்தாதன்னு சொன்னாங்க. ஒரு காலத்தில் இந்த பாத்திரத்தில் நாங்கள் மதுவை சேகரித்து வச்சிருந்தோம். அந்த பாத்திரங்களை தண்ணீரை சேகரிப்பதற்கு கூட ரசூலுல்லாஹ் அனுமதிக்கல. 4 வகையான பாத்திரங்கள் அவரிடத்தில் இருந்தது, மதுக்காக மட்டுமே. சுரை குடுவை அதில் மிக பிரதானமானது. சுரக்காயில ஒரு குடுவை மாதிரி செஞ்சு வைத்துக் கொள்வார்கள். இப்படி 4 விதமான பாத்திரங்கள் அனைத்தையுமே ரசூலுல்லாஹ் உடைக்க சொன்னாங்க. செய்தி புரிகிறதா? மதுவை கொட்ட சொன்னது மட்டும் அதோட ரசூலுல்லாஹ் நிற்கல. அந்த மதுவின் மீது ஒரு வெறுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அடுத்தடுத்த செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மார்க்கத்தில் மதுவுக்கு இவ்வளவு கடுமையான எச்சரிக்கைகள் இருக்கிறதா என்று யோசிக்கின்ற அளவிற்கு மதுவை பற்றிய செய்திகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மதுவை ஹராமாக்குகின்ற அந்த சமயம் இருக்கிறதே, மதுதான் அவர்களுடைய பிரதானமான அடையாளம். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா எடுத்தெடுப்பிலே ஹராம் ஆக்கிட்டான். எல்லா பாவங்களையுமே எடுத்தெடுப்பிலேயே விபச்சாரம் கூடாது, எடுத்தெடுப்பிலேயே திருட்டு கூடாது என்றெல்லாம் பேசுகின்ற ரப்பல் ஆலமீன் மதுவுக்கு மட்டும் சில அவகாசம் கொடுத்தான். காரணம், அவர்களுடைய பல்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டான். முதல்ல மது சம்பந்தமாக உண்டான ஹராம், இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா. மதுவில் சில பலன்கள் இருக்கிறது. இன்னைக்கு அரசாங்கம் சொல்கிறது இல்லையா, மதுவை ஆதரவாக பேசக்கூடிய, மதுவிற்கு விளம்பரம் செய்யக்கூடியவர்கள் சில விளம்பரம் செய்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றார், மதுவில் சில பலன்களும் இருக்கிறது, அதை நான் மறுக்கலை. ஆனால் இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா, அதனுடைய பாசிட்டிவை விட அதனுடைய நெகட்டிவ் கூட, அதனால் கிடைக்கப்பெறக்கூடிய பலன்களை விட அதனால் ஏற்படுகின்ற கேடுகள் தான் அதிகம். எனவே மதுவை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லலை. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இதோடு முடிச்சிட்டான். இதை பார்க்கும் பொழுதே சில சஹாபாக்கள் ஒதுங்கி கொண்டாங்க. ஆனாலும் சில சஹாபாக்கள் குடித்து கொண்டிருந்தார்கள். காரணம், ஹராம் ஆக்கப்படலை. அல்லாஹ் தஆலா அடுத்து சொன்னான், வலா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா. இல்லையா, மது குடித்த நிலையில தொழுகைக்கு நிறங்காதீங்க, தொழுகை இல்லாத நேரங்களில் குடித்து கொள்ளுங்கள். செய்தி புரிகிறதா? தொழுகைக்கு வரும் பொழுது மதுவோடு வந்துடாதீங்க, தொழுகைக்கு அல்லாத நேரங்களில் மதுவை குடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஒரு அனுமதி கொடுத்தான். அது சில காலங்கள் இருந்தது. ஹதீஸில் பார்க்கிறோம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விருப்பப்படி நிறைய சட்டங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இறக்கினான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மதுவுடைய
வீரியம் ரொம்ப பயங்கரமானதாக இருக்குது. அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக மதுவை ஹராமாக்குறதுக்கு பகரமாக மதுவை முழுமையாக ஹராமாக்கிடலாமே என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் அமைதி காத்தாங்க. எதுவாக இருந்தாலும் வஹி வரும், நாமெல்லாம் அதுவும் சொல்ல முடியாது, வஹி வரும் என்று சொன்னார்கள். ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா நான் ஓதி காட்டிய இந்த வசனத்தை இறக்கினான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மதுவும் சூதாட்டமும் குறிப்பார்த்தலும் அதே போன்று சிலை வணக்கமும் ஒரே நேர்கோட்டில், இது எல்லாமே ஷைத்தானுடைய அசுத்தங்களில் உண்டானது. ஃபஜ்தனிபு, எனவே நீங்கள் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் வசனம் இறக்கினான். அதற்கு பிறகு மதுவை விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனம் இறங்கிய பொழுது ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டில் ஒரு விருந்து நடந்து கொண்டு இருக்கு. அப்போ நான் சின்ன பையன், எல்லோருக்கும் நான் மது ஊற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறேன், மது ஊற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் எல்லோரும் மது குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சின்ன பிள்ளை, நம்ம தால்ச்சா வாலி போடுற மாதிரி யாருக்கெல்லாம் மது குறைஞ்சிக்கிட்டே இருக்கோ நான் ஊற்றிக்கிட்டே இருக்கேன். இந்த சமயத்தில் ஒரு செய்தி காதில் விழுது, அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி விட்டான், ரசூலுல்லாஹ் மதுவை ஹராமாக்கி விட்டார்கள் என்ற செய்தி வந்ததுமே இருந்த எல்லோருமே கோப்பையை கீழே உடைத்தார்கள். யாரெல்லாம் கையில் கோப்பையை வைத்திருந்தார்களோ அதை கீழே போட்டார்கள், யாரெல்லாம் வாயில வைத்திருந்தார்களோ அதை துப்பினார்கள் என்பதாக ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. நான் ஒரு ஆச்சரியமான செய்தியை பார்த்தேன். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கவிதை படிக்கிறாங்க. நான் ஒரு ஆச்சரியமான செய்தியை பார்த்தேன். அறிவிப்பு வர்றதுக்கு முன்பு வரைக்கும் சஹாபாக்கள் அதை தன்னுடைய நாவிலே உதட்டிலே வைத்து முத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அறிவிப்பு வந்த பிறகு எந்த கோப்பைகள் எல்லாம் நாவிலே இருந்ததோ உதட்டிலே இருந்ததோ அந்த கோப்பைகள் எல்லாம் காலால் மிதிப்பட்ட ஒரு வித்தியாசமான சம்பவத்தை நான் அந்த இடத்துல பார்த்தேன் என்பதாக சொல்கிறார். அறிவிப்பு வரும் பொழுது அதை தொட்டு முத்தமிட்டு கொண்டிருந்தவர்கள் அறிவிப்பு வந்த பிறகு அதை காலால் மிதித்த சம்பவத்தை நான் பார்த்தேன் என்பதாக ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார். கண்ணியமான சகோதர மக்களே, காரணம் அவர்களுடைய இரத்தங்களிலே கலந்திருந்தது மது இல்லையா? மதுதான் அவர்களுடைய அடையாளமாக இருந்தது. மது குடிப்பது ஒரு மடா குடிகாரன் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மிக்கவனாக பார்க்கப்பட்டான். யாருடைய வீட்டில் நீண்ட காலமாக மது சேர்த்து வைக்கப்பட்டது என்றால் அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. 20 வருடங்களாக எங்களுடைய வீட்டில் மது சேகரிக்கப்படுகிறது, எங்களுடைய வீட்டில் சில மதுக்கள் இருக்கிறது, 30-40 வருடங்களாக என்னுடைய பாட்டன் முப்பாட்டனுடைய காலங்களிலிருந்து இந்த மது சேகரிக்க வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக மதுவை வைத்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தாக ஒரு சமூகத்துடைய முக்கிய நபராக பார்க்கப்பட்ட சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை ஹராமாக்குகிறார்கள். கோப்பைகளில் குடிப்பார்கள், டம்ளர்லாம் கிடையாது, கோப்பைகளில் குடிப்பார்கள். ஷாரிப், அரபியில ஒரு வார்த்தை இருக்கிறது, ஷாரிப், குடிகாரன் என்று பொருள். ஷாரிப்னா குடிகாரன். அருமையான சகோதர பெருமக்களே, அரபியில மீசைக்கு ஷாரிப்னு சொல்லுவான், மீசைக்கு ஷாரிப். இந்த ஷாரிப் என்ற வார்த்தை மீசைக்கு ஏன் வழங்கப்பட்டது என்றால், அரபுகளில் மீசை பெருசாக வைப்பாங்க. அரபுகளில் நமக்கு மீசையை கத்தரிப்பது சுன்னா, கத்தரிச்சே ஆகணும். இவங்க மீசை பெருசாக வைப்பாங்க. கோப்பையில் எடுத்து அந்த கோப்பையில் மதுவை பிடிச்சி குடிக்கும் பொழுது முதல்ல இவருடைய மீசை தான் அந்த மதுவில் படும். மதுவில் உண்டான தூசிகளை எல்லாம் மீசை ஃபில்டர் பண்ணி மது மட்டும் உள்ள போகும். செய்தி புரிகிறதா? கோப்பை எடுத்து குடிக்கும் பொழுது இந்த மீசைகள் பூரா கிட்டத்தட்ட வடிகட்டி மாதிரி அந்த கோப்பையில் பட்டு மதுவில் படும். மீசையில் பட்டு தூசிகள் எல்லாம் நின்று விடும், மதுகள் மட்டும் முன்னாடி உள்ள போகும். மதுவை மட்டும் குடிப்பாங்க. இந்த தூசிகள் இந்த மீசை வந்து ஃபில்டர் பண்ணிடும். அதனால் இவன் குடிக்கிறதுக்கு முன்னாடி மீசைகள் குடிப்பதனால அதற்கு பேர் ஷாரிப், குடிகாரன் என்பதாக மீசைக்கு பேர் வைத்தார்கள். அரபியில மீசைக்கு ஷாரிப் என்று பொருள். இதுதான் காரணம். கண்ணியமான சகோதர பெருமக்கள், இரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டிருந்தது மது. இரத்த நாளங்களில் இல்லையா? உணவு இல்லாமல் இருந்துடுவாங்க, ஆனால் மது இல்லாமல் இருக்க முடியாது. அன்னைக்கு அவருடைய நிலை இல்லை. இன்னைக்கு நம்முடைய ஊர்களில் சில பானங்கள் இருக்குது. உதாரணமாக டீ எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு டீ தான் நம்முடைய பிரதானமான சாப்பாடு. இல்லாமல் 3 நாள் இருந்துடலாம், டீ இல்லாமல் இருக்க முடியாது. நோன்புடைய நேரத்தில் சில பேர் புலம்புவதை நாம் பார்க்கலாம். சாப்பிடாமல் இருக்க கூட பெருசாக தெரியல, அந்த டீ தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது என்று சொல்வார்கள். அருமையான எதற்காக என்று சொல்கிறேன்னா, இந்த அளவிற்கு அன்றைக்கு அவர்களுடைய இரத்த நாளங்களில் மது ஊடுருவி இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பல்ஸை பார்த்தாங்க. இவனுக்கு எந்த சூழலிலும் மதுவை பற்றிய ஒரு தேட்டம் வந்துவிடக்கூடாது என்பதனால மது பயன்படுத்திய பாத்திரங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைக்க சொன்ன செய்திகளை பார்க்கலாம்.
ஷரியத்தில் பார்க்கப்படுகிறது. எந்த சமூகத்திலும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா தெரியல. மது குடிச்சா 80 கசையடி கொடுக்கணும். மது குடிச்சா 80 கசையடி கொடுக்க வேண்டும் என்பதாக ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, மது சம்பந்தமாக இன்னும் சில எச்சரிக்கைகள் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு அடியான் மது குடிக்கிறான், அப்பொழுது அவனிடமிருந்து ஈமான் வெளியேறி விடுகிறது. அதே நிலையில மரணித்தால் அவன் முஷ்ரிக்காக மரணிக்கிறான். மது குடித்த நிலையில, ஒருத்தன் போதையான நிலையில மரணித்தால் அவன் முஷ்ரிக்காக மரணிக்கிறான். அவன் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் தன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார். இரண்டாவது முறை மது குடிக்கிறான், அவன் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிப்பான். மூன்றாவது முறையும் மது குடிக்கிறான், அதற்கு பிறகு பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அதற்கு பிறகும் 3 முறையும் பாவ மன்னிப்பு கோரியும் மன்னித்த பிறகும் ஒருவன் மது குடித்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இன்ன அலல்லாஹி அஹதன் ஐயுஸ்கிய ரதுமத்தல் ஹபால், ரதுகத்தல் ஹபால், இன்னொரு வார்த்தையில தீனத்தல் ஹபால் என்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகும் அவன் மது குடித்தால் அவனுக்கு தீனத்துல் ஹபால் என்ற பானத்தை அவனுக்கு குடிப்பாட்டுவது என்பதாக அல்லாஹ் தஆலா தன் மீது கடமையாக்கி கொண்டான். கண்டிப்பாக அவனுக்கு கொடுப்பான், நாளை மறுமையில அவனுக்கு கண்டிப்பாக அந்த பானத்தை கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை நிறைவு செய்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வமா ஹுவ தீனத்துல் ஹபால், அது என்ன தீனத்துல் ஹபால்னு சொன்னீங்களே, அது என்ன பானம் என்பதாக சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார்கள், அருக்கு அஹலின்னார் வ இசாரத்து அஹலின்னார், நரகவாதியுடைய சீலும் சிலங்களும், நரகவாடிய காயங்களிலிருந்து வரக்கூடிய சீல் சிலம் இரத்தம், இதுதான் அவர்களுக்கான பானங்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதை குடிப்பாட்டுவதை தனக்கு தானே கடமையாக்கி கொண்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். சாதாரணமான விஷயம் அல்ல இல்லையா? உடம்புல ஒரு காயம் இருந்தால் அது கொஞ்சம் சலை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வாடையில் சாப்பிடக்கூட முடியாது. அதை நம்ம சாப்பிடலை, அந்த வாடை நமக்கு மிகப்பெரிய எரிச்சலாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா அதையே உணவாக கொடுக்கிறான் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். நாளை சொர்க்கம் அல்ல, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது மது குடிப்பவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி. அருமை, கொஞ்சம் இது சம்பந்தமான அதிகமான கவலை நம்ம இடத்துல வேண்டும் இல்லையா? எந்த ரசூலுல்லாஹ் எந்த மதுவை பற்றி இவ்வளவு கடுமையாக எச்சரித்திருக்கிறாளோ, இந்த சமூகத்தில் கூட மதுவை முழுமையாக ஒழித்து விட்டோம் என்று சொல்ல முடியாத நிலையில இன்றைக்கு இந்த சமூகம் இருக்கிறது. நிதர்சனமான உண்மை. சராசரியின் அடிப்படையில், சதவிகிதத்தின் அடிப்படையில் குறைவாக இருக்கிறது என்று சொன்னாலும் இன்றைக்கு எந்த மஹல்லாவும் காலர் உயர்த்தி விட்டு சொல்ல முடியாது. எந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய எந்த ஆணும், எங்கள் மஹல்லாவில் இருக்கக்கூடிய எந்த இளைஞர்களும் மது குடிக்கவே மாட்டார்கள். மது குடிக்கக்கூடிய இளைஞர்கள் எங்களுடைய மஹல்லாவில் இல்லை என்று சொல்லுகின்ற திராணி இன்றைக்கு தமிழகத்தில் எங்கேயுமே இல்லை. யோசித்து பாருங்களேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு சமூகம், இஸ்லாமிய சமூகம் கூட அந்த மதுவுக்கு பின்னாடி செல்வதை நாம் பார்க்கலாம். தயவு கூர்ந்து மது சம்பந்தமாக யாரெல்லாம் நம்முடைய நட்பு வட்டாரங்கள்ல உறவினர்கள் மது குடிக்கிறார்களோ தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நரகத்தை கனவு கூட காண வேண்டாம். மது குடித்து விட்டு நரகத்தை கனவு கூட காண வேண்டாம். நரகத்துக்குள்ள போக முடியாது என்பது அல்ல, சொர்க்கத்தை கனவு கூட காண வேண்டாம். சொர்க்கத்துக்கு போக முடியாது என்பதல்ல. செய்தி என்ன தெரியுமா? சொர்க்கத்துடைய வாடை கூட அவனால் நுகர முடியாது. சலாசத்துன் லா யர லம் யர ராயிஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாடை கூட நுகர முடியாது. அதுல 3ல் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதிமுல் ஹமர், மதுவை அருந்துபவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்னும் நிறைய செய்திகள் மது சம்பந்தமாக இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் எல்லாம் ரசூலுல்லாஹியை உபயோகித்திருக்கிறோம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு இந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது. மதுவுடைய வீரியம் இன்றைக்கு அப்படி இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நடைபெறக்கூடிய 90% குற்ற பின்னணிகள் மது இருக்கிறது. இவனுக்கு தெரியல, அம்மாவா சகோதரியா மனைவியா தெரியல. அருமையான சகோதரி பெருமக்களே, கிட்டத்தட்ட நாய் பன்றிகளை விட கேவலமாக இந்த மதுவு குடிப்பவரை பற்றி இஸ்லாம் பார்க்கிறது. நாய் பன்றிகளுக்கு சமமாக பார்க்கிறது. ஒரு சட்டம் நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டு இருக்கலாம். சூருன்னு ஒரு பாடம், ஃபிக்ஹ்ல சூருன்னு ஒரு பாடம். அதாவது ஒரு பாத்திரத்துல மிருகங்கள் வாய் வைத்து விட்டால் அந்த தண்ணீருக்கு சூருன்னு பேரு. மிருகங்கள் வாய் வைத்த தண்ணீர், ஒரு பாத்திரத்துல ஒரு மிருகம் வாய் வச்சிருச்சுன்னு சொன்னா அந்த தண்ணீரில் உழு செய்யலாமா கூடாதா சட்டம் எழுதுகிறார்கள். ஆடு வாய் வச்சிருச்சு, ஒரு பாத்திரம் உது செய்யலான்னு இருக்கிறோம், ஆடு வாய் வச்சு குடிச்சிருச்சு, உது செய்யலாமா? அது தண்ணி சுத்தம், பிரச்சனை இல்லை, தாராளமாக உது செய்யலாம். மாடு வாய் வைத்து விட்டது, பரவாயில்லை, குடித்து கொள்ளலாம். ஒட்டகம், நம்ம உண்ணுகின்ற உணவு, ஆடு மாடு ஒட்டகம் வாய் வைத்தது, பரவாயில்லை, குடித்து கொள்ளலாம். பூனை வாய் வச்சிருச்சு, அதுல சட்டம் எழுதுகிறார்கள். அந்த பூனை
எலியை சாப்பிட்ட நிலையில வாய் வச்சிருந்தா அந்த தண்ணி நஜீஸ் ஆயிரும். எலியை சாப்பிட்ட நிலையில வாய் வைக்கலன்னு சொன்னாலும் அது சந்தேகத்திற்குரியது தான். வேற தண்ணி இருந்தா அந்த தண்ணியில உது செய்யலாம், வேற தண்ணி இல்லாத பட்சத்துல அந்த தண்ணீரில் உழு செய்து கொள்ளலாம். இதெல்லாம் சட்டங்கள் இருக்கிறது. அதே போன்று கழுதை வாய் வைத்து விட்டது. இப்போ இந்த நேரத்தில் உதுவும் செய்து கொள்ளணும், தயமும் செய்து கொள்ளணும். கழுதை வாய் வைத்தால் சில நேரங்கள் மலங்களை கூட கழுதை சாப்பிடும். அதனால உதுவையும் செய்து கொள்ளணும், தயமும் செய்து கொள்ளணும். இந்த வரிசையில கிதாபுகள் எழுதுகிறார்கள், நாய் வாய் வைத்து விட்டது, பன்றி வாய் வைத்து விட்டது, இந்த தண்ணீரை உழு செய்யலாமா? நாய் பன்றி நஜீஸ். அதனால நாயோ பன்றியோ இந்த பாத்திரத்தில் வாய் வைத்து குடித்து விட்டால் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாது, அது நஜீஸ், அதுல உது செய்ய முடியாது. வேற தண்ணீர் இருந்தால் வேற தண்ணீரை உது செய்யலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் தயமம் செய்து கொள்ளலாம், அந்த தண்ணீரை உழு செய்ய முடியாது, ஷரியத் சொல்கிறது. சரி, மனிதன் வாய் வைத்து விட்டால் மனிதனும் கிட்டத்தட்ட ஆடு மாடுகளை போன்று பிரச்சனை இல்லை, மனிதன் வாய் வைத்த தண்ணீரில் உது செய்யலாம். ஆனால் அதே மனிதன் மது அருந்திய நிலையில அந்த பாத்திரத்தில் தண்ணீர் கொடுத்திருந்தால் அதுவும் நாய் பன்றி வாய் வைத்தால் எப்படி நஜீஸோ அது போன்று நஜீஸ், அந்த தண்ணியில உது செய்ய முடியாது, இஸ்லாமிய ஷரியத் சொல்கிறது. அருமையான சகோதரி பெருமக்களே, மது குடித்தவன் கிட்டத்தட்ட நாய் பன்றியை விட மோசமாக நடத்தப்படுகிறான் ஷரியத்துல. இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? அருமையான சகோதரி பெருமக்களே, மது குடிச்சிட்டு சாக்கடையில கிடக்கிறான் கண்ணியமான மனிதன். வழக்கது கர்ரம்னா பனி ஆதம் என்று சொல்லப்பட்ட மனிதன் நாய் பன்றிகளோடு சாக்கடையில கிடக்கின்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? மனித சமூகத்துடைய மிகப்பெரிய எதிரி மது. எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் அதை நியாயப்படுத்தவே முடியாது. இந்த தொலைநோக்கு சிந்தனையில தான் ரசூலுல்லாஹ் மதுவை கடுமையாக எதிர்க்கிறார்கள், மூர்க்கமாக எதிர்க்கிறார்கள். வேற பாஷையில சொல்லதா இருந்தா நான் தான் சொன்னேன், இவ்வளவு ஹார்டா ரசூலுல்லாஹ் எதிர்க்க வேண்டியது இல்லையோ என்று யோசிக்கின்ற அளவிற்கு மதுவை பற்றி எச்சரிக்கை இருக்கிறது. மது குடித்தவன் சபையில் அமரக்கூடாது, முஸ்லிம்கள் அமருகின்ற சபையில் அவனை அமர வைக்க கூடாது. வலா துஜாலிசு, அவனோடு நீங்கள் அமராதீர்கள், நீங்கள் அமருகின்ற இடத்துல அவனோட அமராதீங்க. என் பையன் நல்ல பையன் தான், அவன் ஃப்ரெண்ட்ஸு குடிப்பாங்க, அவன் அப்படி கிடையாது, சாத்தியமே இல்லை இல்லையா? இந்த வியாக்கியானம்லாம் பல நேரங்களில் நம்முடைய தகப்பனுடைய நாவிலிருந்து வருகிறது. அவன் நல்ல பையன் தான், அவன் கூட இருக்க பசங்க ஏதாவது குடிப்பாங்களே தவிர அப்படி கிடையாது. வலா துஜாலிசு, அவனோடு சேரவே கூடாது. துஜாலிஸ் என்பது மிகப்பெரிய வார்த்தை, அதை பற்றி நிறைய சொல்வதா இருந்தா அவன் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது, மது குடிப்பவனுடைய மூஞ்சில முடிக்கக்கூடாது. இன்னும் சில வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது, ரொம்ப கடுமையாக சொல்லப்படுது. அவனுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளாதீர்கள். வலா துஷையு ஜனாயிசகும், அவனுடைய ஜனாசாவில் பின்தொடராதீர்கள். இறந்தவன் மது குடித்தவனாக இருந்தா அவனுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளாதீர்கள். புகாரியுடைய ஹதீஸ் இது. அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவனுடைய நலம் விசாரிக்க செல்லாதீர்கள். மது குடித்தவன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவனுக்கு நலம் விசாரிக்க செல்லாதீர்கள். எந்த ரசூலுல்லாஹ் எந்த நாவு முஸ்லிம் அல்லாதவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது கூட நலம் விசாரிக்க செல்ல சொன்னதோ இல்லையா? முஸ்லிம் அல்லாதவர்கள் நோய்வாய்ப்பட்டால் கூட நட்பு ரீதியில் இருந்தா அவனுக்கு நலம் விசாரிக்க சொன்னதோ அந்த நாவு பேசுகிறது. மது குடித்தவன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவனுடைய ஜனாசா அவனுக்கு நலம் விசாரிக்க செல்லாதீர்கள், அவனுக்கு பெண் கொடுக்காதீர்கள். நீங்களும் பெண் கொடுக்காதீங்க, அவனுக்கு நீங்க திருமணம் வச்சு வைக்காதீங்க. ஒரு மது குடிக்கிறவன் நம்ம பெண்ணை கொடுக்கல, வேற ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து கொடுக்கிறோம் இல்லையா? இது மாதிரி திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். திருமணம் செய்வதற்கு தகுதியற்றவர் மது குடிப்பவன் இல்லையா? ஒரு பெண்ணோடு வாழ்வதற்கான தகுதி அவனுக்கு கிடையாது, திருமண வாழ்வுக்கு நுழைவதற்கு தகுதி அவருக்கு கிடையாது. திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள், நீங்களும் திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, வலா தக்பலு ஷஹாதத்துஹும் வலா தக்பலு ஷஃபாஅத்துஹும், அவருடைய சிபாரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவன் யாருக்காவது சிபாரிசு செய்தா ஏற்றுக்கொள்ளாதீங்க, அவன் யாருக்காவது சாட்சி சொன்னா ஏற்றுக்கொள்ளாதீங்க. இப்படி மிக கடுமையான எச்சரிக்கைகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது சம்பந்தமாக பேசுவதை நாம் பார்க்கலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த நேரத்தில் இந்த தமிழகத்தை உலுக்குகின்ற இந்த சமயத்தில் ஒரு செய்தியை நம்ம ஆழமாக புரிய வைக்க வேண்டும். மது அது எந்த விதத்தில் வந்தாலும் ஹராம் தான், அது நியாயப்படுத்தவே முடியாது. எந்த விதத்தில் வந்தாலும் அது ஹராம், அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை முழு உலகிற்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குறைந்தபட்சம் நம்முடைய சமூகத்திலிருந்து மது இல்லாத ஒரு சமூகமாக, மதுவை விட்டு முழுமையாக ஒதுங்கி கொண்ட ஒரு சமூகமாக நாம மாற வேண்டும். அடுத்த சமூகத்திற்கும் அடுத்த சமுதாயத்தினர்களுக்கும் கொள்கையை சார்ந்தவர்களுக்கும் இதனுடைய எச்சரிக்கையை சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறது. அல்லாஹுடைய ரசூலும் இந்த மது சம்பந்தமான என்னென்ன எச்சரிக்கைகள் எல்லாம் நமக்கு விளக்கி இருக்கிறார்களோ அந்த எச்சரிக்கையை முழுமையாக புரிந்து கொள்வதற்கும் அவையிலிருந்து முழுமையாக தவிர்த்து கொள்வதற்குமான நல்ல தௌஃபீக்கை வல்லறிவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.